பெங்களூரு பக்கத்தில் ஒரு ஹைவேஸில் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு தற்குறித்தனமான ஒரு சம்பவம் நடந்தது. பேசிக்காக நம்மளாம் ரோட்ல போகும்போது ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் வேகமாக எவ்வளோ அவசரமாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வழி விட்டுருவோம். ஆனால் அங்கே தலைகீழாக நடந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு காரை ஓவர்டேக் பண்ணி போறாரு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு 5 மாச குழந்தை, அதுவும் அந்த குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு காரை ஓவர்டேக் பண்ணி போனார் இல்லையா, ஒரு இன்னோவா கார். அந்த காருக்கான நீ என்ன எப்படா ஓவர்டேக் பண்ணி போவா அப்படின்னு 6 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸை மடக்கி பிடிச்சி அந்த காருக்குள்ள இருந்த 4 குடிகார பயலுக அந்த டிரைவரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஒரு ரோட்ல சைரனோட ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அதை பார்க்குற மக்கள் அதில் உள்ளவங்க பொழைச்சிடணுன்றக்காண்டி வேண்டுவாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை வேற எதுவும் பிறவியான்னு எனக்கு சத்தியமா தெரியல. வேற எந்த உயிரினத்தையும் சொல்லி அந்த உயிரினத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ஆனால் பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்பவும் இறங்கி எதுவும் சண்டை போடணும்லாம் நினைக்கல. அவர் எப்படியாவது அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பணும், அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்றதுதான் குறியா இருந்தா. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னா டிரைவர் வேலையும் சொல்லலாம். அதுலயும் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி ஓட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஊழ வேலை பண்றவங்க எல்லாம் ஒரு நான் பெயிலபிள் செக்ஷன்ல உள்ளதுக்கு போட்டு ஒரு 5 வருஷமாவது கஞ்சியாச்சு விட்டுறணும். ஆளை மண்டையும் பாரு.